ஆண்களே, உங்களுக்கு முடி கொட்டுதுன்னு கவலையா? யாருக்கும் தெரியாத ரகசியம். இது தெரிந்தால் முடி வளர்ச்சிக்கு குறையே இருக்காது. இன்றைய இளைஞர்களுக்கு மீசையும் தாடியும் ஒரு ஸ்டைலிஷ் அடையாளமாகவே மாறியிருக்கிறது. ஆனால் சிலருக்கு இது விரைவில் வளரவில்லை என்றால் அவர்களின் தன்னம்பிக்கையே பாதிக்கப்படுகிறது. நான் தான் தாமதமாக வளர்கிறேனோ, பாதிக்கப்படுகின்றேனோ என்ற எண்ணத்தில் மனம் சோர்கிறது. இதற்காக மருந்து, கிரீம், ஹேர் சீரம் போன்றவற்றை அதிக விலையில் வாங்கி பயன்படுத்துவதை விட வீட்டிலேயே சில எளிய இயற்கை முறைகள் மூலம் முயற்சி செய்வது பாதுகாப்பானதும் பலனளிக்கும் தீர்வாக இருக்கும். முதலில் ஒரு விஷயம் நமக்கு தெளிவாக இருக்க வேண்டும். மீசையும் தாடியும் வளரக்கூடியதா வளராததா என்பதை முடிவு செய்யும் முக்கிய காரணங்கள் 3. உடலில் இருக்கும் ஹார்மோன்கள் எப்படி செயல்படுகின்றன, நாம் சாப்பிடும் உணவு சரியான சத்துக்கள் தருகிறதா, நாம் அதை வளர்க்க சரியாக பராமரிக்கிறோமா, இந்த 3ம் சேர்ந்தால்தான் நல்ல முடிவு கிடைக்கும். யாராவது 16 வயதில் தாடி வந்துவிட்டது என்பதை பார்த்து நாமும் சீக்கிரம் தாடி வைக்கணும் என பரபரப்பாக கிரீம்கள், எண்ணெய்கள் எல்லாம் வேணுமா வேண்டாமா என்பதையும் சரியாக தெரியாமல் பயன்படுத்தக்கூடாது. அப்படி செய்தால் சில நேரங்களில் விளைவுகள் கிடைக்காமல் தோலில் பக்க விளைவுகள் வர வாய்ப்பிருக்கிறது. அதனால் வீட்டிலேயே இயற்கையாக செய்து பாருங்கள். சில வாரங்களில் நல்ல மாற்றம் வரும். கஸ்தூரி மஞ்சள் மற்றும் தேங்காய் எண்ணெய் இரண்டையும் சம அளவாக சேர்த்து காய்ச்சி அது குளிர்ந்த பிறகு அந்த எண்ணெயை தினமும் இரவு தாடி, மீசை வளர வேண்டிய இடங்களில் மசாஜ் செய்ய வேண்டும். இது முடி வளர்ச்சியை தூண்டும். உடல் சுறுசுறுப்பும் முக்கியம். உடற்பயிற்சி செய்வது இரத்த ஓட்டத்தை அதிகரித்து ஹார்மோன்களின் செயல்பாட்டை தூண்டுகிறது. இரத்த ஓட்டம் சரியாக இருந்தால் முடி வளர்ச்சி தானாகவே விரைவாக நடக்கும். பல் துலக்கும் போது போலவே முகத்தை தினமும் குளிர்ந்த நீரால் கழுவி ஆழ்ந்த தூக்கத்தை பெறுவது அவசியம். உணவு பழக்கம் கவனிக்க வேண்டும். புரதச்சத்து அதிகம் இருக்கும் உணவுகளை எடுத்துக்கொள்வது. பச்சை பயிறு, முட்டை, பாதாம், வெள்ளரி விதை போன்றவை இவை ஹேர் பாலிக்கல் வளர்ச்சிக்கு தேவையான விட்டமின்கள் மற்றும் ஊட்டச்சத்துக்களை வழங்குகின்றன. மிகவும் முக்கியமானது பொறுமை. பலரும் 2 நாட்கள் எதையாவது முயற்சி செய்தும் விளைவு இல்லையே என சலிப்படைந்து விட்டுவிடுவார்கள். ஆனால் இயற்கை வழிகள் நாள்தோறும் பயன்படுத்தினால்தான் அதை உடல் ஏற்றுக்கொண்டு மாற்றத்தை தரும். குறைந்தது 30 நாட்கள் தொடர்ந்தால்தான் விளைவு தெரியும். கீழ்மட்டமான தரமுள்ள தாடி அல்லது தடதடக்கும் சிக்கலான தோலை சரி செய்யவும் இந்த இயற்கை முறைகள் உதவும். மேலும் முகத்தில் இருக்கும் குறைந்த ரோமங்களுக்கும் ஊட்டம் சென்று வளர்ச்சியாக மாறும். மிகவும் அடர்த்தியான முடிக்கு வழிவகுக்கும். முடிவில் ஹார்மோன்கள் இயல்பாக செயல்பட உங்களை உள்ளிருந்து ஊக்குவிக்க வேண்டும். ஆக்கிரமிக்கப்பட்ட சிகிச்சை, எண்ணெய்கள் போன்றவை உடன் விளைவை தரலாம். ஆனால் பக்க விளைவுகள் அதிகம். எனவே வீட்டிலேயே இயற்கையாகவும் பாதுகாப்பாகவும் இந்த வழிகளை பின்பற்றுங்கள். மீசை, தாடி வளர்ச்சி என்பது தோற்றத்தின் ஒரு பாகம் மட்டும்தான். ஆனால் அதை பெரும் பயணம் உங்கள் உடல் நலத்தையும் சீராக கொண்டு செல்லும் வழி என்பதை நினைவில் வையுங்கள்.